மோடியின் 5 தூண்கள் என்ற தலைப்பில் தலா 25 வாக்குறுதிகள் அளித்த காங்கிரஸ். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், இடஒதுக்கீட்டு உச்சவரம்பு உயர்த்தப்படும் என தேர்தல் அறிக்கை. தேசிய கல்விக் கொள்கை மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசித்து மாற்றி அமைக்கப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. நீட், கியூட் தேர்வுகள் கட்டாயமில்லை எனவும் உறுதி. மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை அறிவித்த காங்கிரஸ். நிறுவனங்களில் பெண்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க உறுதி செய்யப்படும். கடந்த மக்களவைத் தேர்தல் வெளியிட்ட பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுவிட்டன. ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. சென்னை, கோவை உள்ளிட்ட 40 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. பணப்பட்டுவாடா புகாரில் அதிகாரிகள் நடவடிக்கை. காவிரி நீரை தரமறுக்கும் கர்நாடக அரசை எதிர்த்து முதலமைச்சர் இதுவரை குரல் கொடுக்கவில்லை. கோபிச்செட்டிப்பாளையம் பொதுக்கூட்டத்தில் இபிஎஸ் குற்றச்சாட்டு. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள வேண்டும். மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் சத்யபிரதா சாஹூ உத்தரவு. மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட ஒரே நாளில் விசாரணை கைதி உயிரிழப்பு. காவல்துறையினர் தாக்கியதால் இறந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறையில் போக்கு காட்டும் சிறுத்தை புலி. இரவிலும் கண்காணிக்கும் வகையில் தெர்மல் ட்ரோன் கேமரா வரவழைப்பு. ரமலான் பண்டிகையை ஒட்டி ஆடுகள் விற்பனை அமோகம். கிருஷ்ணகிரி, சேலம் சந்தைகளில் கோடிக்கணக்கில் வர்த்தகம். வங்கிகளின் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. வீடு மற்றும் வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் உயராது என எதிர்பார்ப்பு. ஐபிஎல் தொடரில் 3வது வெற்றியை பதிவு செய்யுமா சென்னை சூப்பர் கிங்ஸ்? ஹைதராபாத் அணியுடன் சற்று நேரத்தில் பல பரீட்சை. Ulama Lungis, Vests and Briefs.